வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ரெடி புக் ப்ராப்ளம்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, முனிசிபல் டாக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும், எப்படி பே பண்ணணும்ன்றதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம் இந்த ப்ராப்ளம்ஸ்ல. எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. C is the owner of a house which is let out at rent of rupees 500 per month. The municipal taxes are equal to 10% of the rent received, but 50% of such tax is payable by the tenant. Compute the net annual value of the house. பாத்தீங்கன்னா லெட் அவுட் பண்ணிருக்காங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய சின்றவர் ஓனர் 500 per மந்த்துக்கு லெட் அவுட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முனிசிபல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 10% ஆஃப் ரெண்ட் ரிசீவ் சொல்லிட்டாங்க. அப்ப 500 per மந்த். அப்ப ஆனம்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுல 10% தான் வந்து முனிசிபல் டாக்ஸா பே பண்ணிருக்காங்க. அந்த முனிசிபல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 50% வந்து யார் பே பண்ணிருக்காங்கன்னா டெனன்ட் பே பண்ணிருக்காங்க. நம்ம இதுல டிடக்ஷனா நம்ம எப்ப எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெனன்ட் பே பண்ணதை எடுக்கக்கூடாது. ஓனர் பே பண்ணா மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்ப பேலன்ஸ் இருக்க 50% மட்டும்தான் நம்ம முனிசிபல் டாக்ஸ் எடுக்கணும். ஓகே, இப்ப போடலாமா அந்த ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு 500 per month இல்லையா? ஸோ 500 into 12 பாத்தீங்கன்னா 6000. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்ட் ரிசீவ்டு தான் நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூமே. ஓகே, இப்ப இதுல முனிசிபல் டாக்ஸ் மைனஸ் பண்ண போறோம். முனிசிபல் டாக்ஸ் எவ்வளவு? 6000 into 10%. அப்ப எவ்வளவு? 600 வருமா? அதுல 50% மட்டும்தான். அப்ப 300. 300 தான் முனிசிபல் டாக்ஸ். அப்ப 6000ல 300 போயிடுச்சுன்னா 5700. இதுதான் நெட் ஆனுவல் வேல்யூ. புரிஞ்சுதா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Compute the net annual value from particulars given below. Municipal rental value 30,000 per annum, fair rental value 28,000 per annum, actual rent 3,000 per month, municipal taxes 3,000 per annum paid by tenant. நான் முன்னவே சொன்னேன் இல்லையா, டெனன்ட் பே பண்ணா அந்த முனிசிபல் டாக்ஸ் நம்ம எடுக்கவே கூடாது. அப்ப இது மூணு மட்டும்தான். இதுல எது ஹையரோ அதுதான் நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூவாக வரப்போகுது. பாருங்க, 30,000, 28,000, ஆக்சுவல் ரெண்ட் வந்து 36,000. இது மூணுத்துல எது ஹையஸ்ட்? 36,000 தான். கிராஸ் ஆனுவல் வேல்யூ இதுதான். ஓகே, லாஸ்ட் டியூட்டி வேகன்சி எதுவும் இல்ல. அதனால நமக்கு வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ இந்த ரெண்ட் ரிசீவ்டே வந்துருச்சு. இப்ப முனிசிபல் டாக்ஸும் கிடையாது, ஏன்னா இது பெய்ட் பை தி டெனன்ட்ன்றதுனால. அப்ப நெட் ஆனுவல் வேல்யூ அதே 36,000 தான். ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Compute the net annual value from the following. Municipal rental value 60,000 per annum, fair rental value 16,000 per annum, actual rent 72,000 per annum, municipal tax paid 10% of municipal rental value. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இல்ல, அதனால நம்ம இது 3 போட்டு அண்ட் இது மூணுத்துல எது ஹையஸ்டோ அதை நம்ம வந்து ஆனுவல் ரெண்டல் வேல்யூ, அதாவது கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்ப இதுல எது ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 72,000 தான் ஹையஸ்ட். அப்ப கிராஸ் ஆனுவல் வேல்யூ 72,000. இப்ப இதுல இருந்து முனிசிபல் டாக்ஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, முனிசிபல் ரெண்டல் வேல்யூல இருந்து 10%. அப்ப முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எவ்வளவு? 60,000. அதுல 10% போட்டோம்னா 6,000. ஓகே, அப்ப 72,000ல 6,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் நெட் ஆனுவல் வேல்யூ. எவ்வளவு பாருங்க நெட் ஆனுவல் வேல்யூ? எஸ், 66,000 தான் நெட் ஆனுவல் வேல்யூ. புரிஞ்சுதா? முனிசிபல் டாக்ஸ் பாத்தீங்கன்னா டெனன்ட் பே பண்ணா எடுக்க கூடாது அண்ட் வெறும் ஓனர் பே பண்ணா மட்டும்தான் எடுக்கணும். அதுவும் பெய்டு டியூரிங் த இயரா இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் முனிசிபல் டாக்ஸ் இந்த வருஷம் பே பண்ணாலும் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல பே பண்ண வேண்டியதை இப்ப பே பண்ணாலும் பரவாயில்ல, எல்லாமே எடுத்துக்கலாம். அதாவது அந்த ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன முனிசிபல் டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிருக்காரோ ஓனர், அது எல்லாமே நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபுல் பிளேலிஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட பிளேலிஸ்ட்ல எல்லா ப்ரொவிஷனும் டீடைல்டா இருக்கு. அதை பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொவிஷன்ஸ் அதுல பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது சாப்டர்ல அண்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அது டீடைல்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ்.
Thank you for your patient listening.